வணக்கம். எஸ் நியூஸ். இன்றைய முக்கிய செய்தி. ராமநாதபுரம் கமுதி அருகே நடந்த கூட்டத்தில் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் தான் இருந்தபோது தனக்கு தற்போதைய அதிமுக தலைமை கொடுத்த இடையூறுகள் என்னென்ன, எந்த நிலையில் கட்சி பொறுப்பு ஏற்க வேண்டி வந்தது, தனது கணவர் நடராஜன் இறந்தபோது அவரின் இறுதி காரியத்தை செய்ய ஜாமீன் கேட்டபோது அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் தனக்கு என்ன துரோகம் செய்தார்கள், இந்த 9 ஆண்டு காலத்தில் தனக்கு நேர்ந்த நிகழ்வுகள் என்ன, தான் உயிர் தப்பியது எப்படி என்பது குறித்து மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உயிர் தோழி வி.கே. சசிகலா தேனிமம் கமுதியில் நடந்த கூட்டத்தில் மனம் திறந்தார். அப்போது அவர் தனக்கு துரோகம் இழைத்த அதிமுக பிரமுகரின் பெயரை உச்சரிக்க மறுத்துவிட்டார். கூட்டத்தில் தனது தனிக்கட்சியின் பெயரை அறிவிக்காமல் கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய சசிகலா கட்சியின் பெயரை பின்னர் அறிவிப்பதாக கூறினார். தனது முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொன்ன வி.கே. சசிகலா விரைவில் மாற்றங்கள் நடக்கும் என்று பேசியவர், இந்த மண் ஜாதி மத பேதமற்ற மண் என்று வரலாற்று சிறப்பு பெற்ற தலைவர்களை நினைவு கூர்ந்தார். அதனால்தான் தான் ஜாதி மதம் பார்க்காமல் இருந்தேன் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டுவதாக அவர் பேச்சு இருந்தது. எம்ஜிஆர் இறந்தபோது ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்தது, அப்போது நான் எடுத்துக்கொண்ட சபதம் என்ன, ஜெயலலிதாவை எப்படி அரசியலுக்கு கொண்டு வந்தேன் என்று விவரித்த சசிகலா மீண்டும் வெல்வேன் என்று சுட்டிக்காட்டினார். கூட்டத்தில் கட்சி கொடியை அவர் அறிமுகப்படுத்திய உடனே அங்கிருந்த தொண்டர்கள் உற்சாகத்தில் பிரச்சார வாகனத்தில் இருந்த அதிமுக கொடியை அகற்றிவிட்டு புதிய கொடியை ஏற்றினர். பிப்ரவரி 24 ஜெயலலிதா பிறந்த நாளில் சசிகலா தனிக்கட்சியை துவங்கி அதனை அறிவிப்பார் என நாம் கடந்த 7ஆம் தேதி நமது எஸ் நியூஸ் சேனலில் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதே போல தற்போது சசிகலா தனது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்.